ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான கிளி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கூடவே 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள், இதே போல் நல்லா பேஸ்ட்டாக அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இனி நம்ம கிளி பரோட்டாக்கு தேவையான சிக்கன் சால்னா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்ட பிறகு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி இதில் ஒரு பச்சை மிளகாய் நீளமாக கீறி சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா இலை சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுறேன். 1 நிமிடம் போல் வதக்கி விட்டாலே போதும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக 1 நிமிடம் லைட்டாக வதக்கி விடுறேன். அதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நான் 700 கிராம் அளவு சிக்கன் சேர்க்குறேன். சிக்கன் ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா கூட சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். நம்ம இதே போல் 5 நிமிடம் மூடி வைக்கிறதுனால இந்த மசாலாலாம் லைட்டாக சிக்கனில் ஊறிடும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இனி நம்ம அரைத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி இதில் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணீர் விட்டு அலசி நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப அதிகமான தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் வேணும். அதனால குறைவாக தண்ணீர் சேர்த்தா போதும். நான் இதில் 1 கப் அளவு தான் தண்ணீர் சேர்த்துருக்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் இது மூடி இருக்கட்டும். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இனி இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சிடுச்சு. அதே போல் சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சு. அடுத்து நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா திக்காக சிக்கன் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம கிளி பரோட்டாக்கு இடையில கொஞ்சமாக சிக்கன் ரோஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நம்ம சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வர்றது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் லைட்டாக வதக்கி விடுறேன். எல்லாம் லைட்டாக வதக்கிய பிறகு நம்ம இனி மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுறேன். 30 செகண்ட் போல் வதக்கி விட்டாலே போதும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இனி நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். நான் 200 கிராம் அளவு சிக்கன் சேர்க்குறேன். போன்லெஸ் சிக்கன் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த சிக்கனை நம்ம இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சைடெல்லாம் திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். 8 நிமிடம் போல் இது மூடி இருக்கட்டும்.
8 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட மனம் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், நம்ம சிம்பிளான சிக்கன் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இந்த பரோட்டாவை ரொம்ப சாஃப்டாக எப்படி லேயராக ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பர் சாஃப்டாக பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல லேயராக நல்லா சாஃப்டாக பரோட்டா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம வாழை இலை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு வாழை இலையை நம்ம இதே போல் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வாட்டி எடுத்துடலாம். இதே போல் நம்ம செய்கிறதுனால பரோட்டாவை வாழை இலையில் வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண நேரம் வாழை இலை கிளியாமல் இருக்கும். எல்லா சைட்லேயும் நல்லா வாட்டி எடுத்துடுங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் பரோட்டாவை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டா வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சால்னாவை இதில் வச்சிடலாம். நிறைய சால்னா ஊற்றி வைங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ரோஸ்ட்டை பாருங்கள், லைட்டாக நான் பிச்சு எடுத்து போட்டிருக்கிறேன். இதையும் நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா நிறைய சிக்கன் ரோஸ்ட் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போடுறேன். இதனால இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா மறுபடியும் நம்ம அடுத்த லேயர் பரோட்டா வச்சிடலாம். மறுபடியும் இதுக்கு மேலே சிக்கன் சால்னா, நிறைய சிக்கன் சால்னா சேர்த்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இவ்வளோத்தையும் சேர்த்த பிறகு மறுபடியும் இதுக்கு மேலே அடுத்த லேயர் பரோட்டா வைக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சிக்கன் சால்னா சேர்க்குறேன். இனி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். இலையை நல்லா இழுத்து டைட்டாக மடித்து எடுங்க. நம்ம எவ்வளோ இலையை இழுத்தாலுமே நம்ம வாட்டி எடுத்துருக்கிறதுனால இந்த இலை கிளியாது. எல்லாம் இதே போல் ஃபோல்ட் பண்ண பிறகு நம்ம ஒரு நூல் வச்சு கட்டி வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு இதை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம இதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் இதில் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்துருங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இனி இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் இதில் நான் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். தண்ணீர் சேர்க்காமல் நம்ம வச்சோம் அப்படின்னா இலையெல்லாம் கீழே கருகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மறுபடியும் 5 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த நூலை நம்ம எடுத்த பிறகு இனி நம்ம இந்த இலையை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பரோட்டா எல்லாம் சால்னால ஊறி போய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி லாஸ்ட்டாக இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வெங்காயம் தூவி விடுறேன். பாருங்கள், லேயராக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பரோட்டா சால்னா கூட ஊறி போய் இதோட டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கிளி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.